அப்புறம் இப்ப நீங்க சொன்னது போல ஒரிஜினல் லேட்டஸ்டா இப்ப ரஜினியும் வம்புக்கு இருக்கிறாரு. இது எப்படி பாக்குறது? ஸ்ட்ராட்டஜியா பாக்குறாங்களா? எல்லாரையும் உள்ள இழுத்தோம்னா மீடியால லைம் லைட்ல இருக்கலாம் பாக்குறாங்களா? இல்லாட்டி தெரியாம பண்ணிட்டு இருக்காங்களா? ஸ்ட்ராட்டஜியாவும் பார்க்கலாம், பைத்தியக்காரத்தனமாவும் பார்க்கலாம் இல்லையா? ஸ்ட்ராட்டஜி புத்திசாலித்தனமானது, அதுக்கு ஆப்போசிட் புத்தி குறைவான விஷயம். அதுதான் தப்பான ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம்ல சார். அது தப்பா தான் போகும். நான் என்ன சொல்றேன்னா சார், அது ஆணவம் இல்லை சார். ரஜினி பயந்து போயிட்டாரு, திமுக பயமுத்துச்சு, எப்படி சொன்னாலும் அசிங்கம் தான். அவரு கம்முன்னு போயிடுவார். யாரு? ரஜினி சார் இதை பெருசு பண்ண மாட்டாரு. ஆனா ரஜினியோட ரசிகர்கள் வச்சு செய்வாங்க. நடக்குதா இல்லையா சார்? விஜய் வந்து முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காரு சார். வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க போய் திருப்பி எப்படி முதலமைச்சர் ஆக்க முடியும்? யதார்த்தத்துல அவர் அரசியல்வாதி, யதார்த்தத்துல அவர் நடிகர். ஆனா அவர் மனசுல அவர் முதலமைச்சரா வாழ்ந்துட்டு இருக்காரு. நான் உங்களை முதலமைச்சரா ப்ரோ, ஆல்ரெடி முதலமைச்சர் தான் ப்ரோ. அப்படிதான் ஒவ்வொன்றா பண்றது. ஒரிஜினல் வந்து என்ன பண்ணாரு, விசிகா பத்தி பேசினார். திரும்ப வந்து அடிமையா இருக்காரு, அதுவா இருக்காரு, இதுவா இருக்காரு என்ன அப்படின்னு. மறுநாள் அவங்க வந்து டசனா பிரச்சனை பண்ணவொன்னே, நான் அப்படி சொல்லவில்லை, நீங்கள் தவறான கருத்துக்களை தவறா புரிந்து கொண்டீர்கள் அப்படின்னாரு. வாயை விட்டு மாட்டீங்களா? அதுக்கப்புறம் ஒண்ணு அதிமுகவோட கூட்டணி போ, இல்ல அதிமுக எதிர்த்து அரசியல் செய். இது ரெண்டு தான் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வழி. இந்த வழி இல்ல இந்த வழி ரெண்டுமே இல்லாம ஒரு காலத்துல அது நல்ல கட்சியா இருந்தது. அப்புறம் இப்ப அது வந்து நோஞ்சாங்கட்சி ஆயிடுச்சு, அது வந்து சரியில்லை அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ஆல்ரெடி கொலவெறியில இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு. உங்க தொழிலை நீங்க பாருங்க, உங்க குடும்பத்தை நீங்க பாருங்க, என் வேலையை நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட அஜித் அவர்களும் அதே மனநிலை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாரெல்லாம் சும்மா இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் போய் வம்பிழுக்கிறாங்க. மங்காத்தா படம் ஓடும்போது கொடியை தூக்கிட்டு போய் போடுறேன். மாரியம்மன் கோயில்ல தீ மிதிக்கும் போது அங்க கொடியை தூக்கிட்டு ஓடுறேன். எங்கெல்லாம் ஒரு விஷயம் ஒழுங்கா அதுங்க பாடுன்னு அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்களோ அவங்களெல்லாம் போய் புராண்டி வரும். அதாவது ரஜினியை பொறுத்தவரை ஒருத்தர் பாசிட்டிவ் ஒண்டியே பேசிட்டு அந்த பாசிட்டிவ் வைபாவே போவார். இது நெகட்டிவ் வைப். இந்த நெகட்டிவ் வைப் என்ன பண்ணுது, எதிரில் கிடைக்குதோ அதெல்லாம் வந்து அடிச்சு காலி பண்றதுக்கு பண்ணிருக்காங்க. இது தேவையில்லாத வேலை. தெரியல. தியேட்டர்லயே பாத்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும்போது, ரஜினி சார் படம் ரிலீஸ் ஆகும்போது விஜய் சாரோட இது போயிட்டு படம் வேஸ்ட் ப்ரோ, வைப் ப்ரோன்னு அங்க ஒரு 2 பேர் பிடிச்சி இருக்கு. அவரா வந்து பிரச்சனையை பார்க்காதவர், இல்ல அவர் ஃபேஸ் பண்ணாதவரா? அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்துல அரசியல் பேசினவர். இப்ப சொல்லுங்க, அம்மையார் ஜெயலலிதா உயிரோட இருந்தா விஜய் அரசியல் வந்திருப்பாரா? இல்ல இன்னைக்கு அதிமுக பத்தி பேசுறாரு, லைட்டா பேசினதுக்கே எதிர்வினை வருது. டைட்டா பேசினா என்ன ஆவார்? அவர் ஒரே ஒரு கட்சி எதிர்த்து தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காரு, அது திமுக. திமுகவும் கம்முன்னு கண்ணியமா தான் போறாங்க. திமுக இன்னும் வந்து தரக்குறைவா அவங்களை கையாளுறதோ எதிர்வினை ஆட்டுறதோ பேசுறதோ ஆரம்பிக்கும். அப்போ இதுதான் விஜய் அவர்களை பொறுத்தவரையிலும், இல்ல விஜய் கட்சிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போற வழியில காலக்கியர்கள் கூட்டம் மாதிரி ஒரு கடை இருந்தா அங்க அடிக்கிறது, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருந்தா ஏறுறது, ஒரு மரம் இருந்தா தாவுறது. போகும்போது இப்ப ரஜினி சார் நிக்கிறாங்க, ரஜினினா பயந்து போயிட்டீங்களாமே, நம்மளால அப்படி கிடையாது, பத்தல நிக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் கமல் கிட்ட அப்புறம் டார்ச் லைட் வந்து தூக்கி போட்டீங்க, அப்புறம் அங்க போய் சென்டிங் பொழுது அறிவாளத்துல ஐயோ இதெல்லாம் இப்படி. இது வந்து கிண்டல் கீழ்வெட்டு, தேவையில்லாதது. அவங்க வேலையை பார்த்துட்டு அமைதியா போறாங்க. அதே மாதிரி சிவகார்த்திகேயன் போய் இந்த படம் பராசக்தி வந்து நோண்டு, அவரே வந்து விஜயண்ணா உங்க மாதிரிலாம் நான் வர முடியாது அமைதியா போறாரு. இப்ப அமைதியா போறால, எங்க தலைவர் படம் வராது, உன் படம் ஓடுமா, எப்படி ஓடுது பாக்குறோம் அப்படின்னு அங்க போய் பரண்டி வச்சுங்களா. இப்ப ஆழ் மனசுல எல்லாருக்கும் ஒரு கோவம் வருதா? அதே மாதிரி அஜித் அவர்களுக்கு அவார்டு கொடுத்தப்போ, டெல்லியில கொடுத்தப்போ தான் ஆபாச வார்த்தைகள், இவர் என்ன பண்ணிட்டாரு, இப்ப இவருக்கு பத்மா அவார்டு, இவர் மத்திய அரசோட இருக்கு, அப்படி எல்லாம் கூட பதிவு போட்டாங்க. இப்போ தொடர்ந்து வம்பிழுக்கிறது, எல்லாரையும் போய் வம்பிழுக்கிறது, இது தாவேக்காக்கு நல்லது கிடையாது.